She's here. ஹே ஹாய் கைஸ், இன்னைக்கு நான் பார்க்க போறது ஒரு மிஸ்ட்ரி கலந்த ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவி. இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா, இந்த படத்துல வர நம்ம ஹீரோ ஒரு ஆர்டிகல் ரைட்டர். அவரோட வேலையை இந்த ஆர்டிகல்ஸ் எல்லாம் எழுதுறது தான். அதுக்கான ஸ்டோரியை கண்டுபிடிக்கிறதா அவரோட வேலை. அப்படியே அவருக்கு ஒரு கட்டத்துல ஸ்டோரிஸ் எதுவுமே கிடைக்காம போக இவர் என்ன பண்ணிடுறாருன்னா, ஃபேக்கா ஒரு ஸ்டோரியை கிரியேட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி 200 வருஷமா ஒரு ஆன்மாவை உள்ள அடக்கி வச்ச ஒரு பொம்மை மேல போய் கைய வச்சிடுறாரு. அதுல இருந்து வெளிவந்த ஆன்மா உக்கிரமா என்ன பண்ணுச்சு, இத்தனை வருஷம் எதுக்காக அந்த பொம்மைக்குள்ளேயே அடப்பட்டு கிடக்கணும், அதனால நம்ம ஹீரோக்கு என்னாச்சு, அதை திரும்ப அடைச்சாங்களா இல்லையா, இத பத்தி எல்லாம் சொல்ற கதை தான் 2021 வெளியான தி அன்ஹோலி. அண்ட் ஒன்ஸ் அகைன் இது உங்க நேரோ டைம் தமிழ் சேனல். வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி அதுல ஆளுங்க செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நான் போற இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கும் கொடுங்க. படத்தோட ஆரம்பம் 1985 நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. அங்க வந்து பார்த்தா சுத்தியும் ஏகப்பட்ட பேர் ஒரு மரத்துக்கிட்ட கூடி இருக்கிற மாதிரி தெரியுது. அதுக்கு நடுவுலயோ ஒரு பொண்ணு இருக்கிறா. அந்த பொண்ணோட கழுத்துல கயிறை கட்டி மரத்து மேல போட்டு அவளை இழுத்து அவளோட முகத்துல ஒரு இரும்பால ஆன முகமுடிய வச்சு அடைக்கிறாங்க. அதுவும் சாதாரணமாலாம் இல்ல, சுத்தியல வச்சு மூஞ்சிலேயே அடி அடின்னு அடிக்கிறாங்க. அந்த பொண்ணால இதை தாங்கவே முடியல. அவளோட கதறல் சத்தம் ரொம்பவும் வேதனையை கொடுக்கும். அப்ப அந்த பொண்ணுக்கு முன்னாடி வந்த ஒரு பாதிரியார் அவர் கையில வந்து ஒரு பொம்மையை காட்டி, உன்னோட ஆன்மா இதுக்குள்ள போக போகுது, இனி நீ எங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கணும், எப்பவுமே நீ எங்களுக்கு கட்டுப்பட்டு தான் இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அண்ட் அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் அவளோட எரிஞ்சு போன சடலத்தை நமக்கு காட்டுறாங்க. அதை பாக்குறக்கே ரொம்ப கொடூரமா இருக்கு. இப்ப அப்படியே கட் பண்ணா டைட்டில் போட்டு படத்த ஆரம்பிக்கிறாங்க. இதோ இவர் இருக்காரு இல்லையா, இவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ. நம்ம ஹீரோ பேரு வந்து ஃபென். நான் சொன்ன மாதிரியே நம்ம ஹீரோ வந்து ஒரு ஆர்டிகல் ரைட்டர். அவருக்கு விதவிதமான ஸ்டோரிஸ் எல்லாத்தையுமே ஆர்டிகலா எழுத ரொம்ப பிடிக்கும். ஆனா இவ்வளவு காலமா அவர் காசுக்காக என்ன பண்ணிருப்பாருன்னா, நிறைய பொய்யான கதைகளை அவரோட ஆர்டிகல் எழுதி வித்திருப்பாரு. இவரு கொடுத்த அந்த பொய்யான ஆர்டிகல்ஸ்னாலேயே இதுக்கு முன்னாடி இவர் ஒரு கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருப்பாரு. அந்த இடத்துல இருந்தே இவரை வந்து நீக்கி இருப்பாங்க. அதனால இப்போ வேலை இல்லாம ரொம்ப தவிச்சிட்டு இருக்காரு. அந்த மாதிரி இவரு கண்டென்ட் தேடிட்டு இருக்கும் போது பேன்ஃபீல்ட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இடத்துல ஒரு மாடு சாத்தானால சபிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு தகவல் இவருக்கு வரும். அதை வந்து பாக்கலான்னு இவரு அங்க கிளம்பி போவாரு. ஆனா அங்க போய் பார்த்தா அந்த மாடு எல்லா மாடுகளை மாதிரியும் நார்மலா தான் இருக்கு, ஒரு வித்தியாசமும் இல்ல. அதோட பின்புறத்துல மட்டும் ஒரு சிம்பிள் இருக்கும். அண்ட் இது வந்து வேலைக்கே ஆகாது. இத பத்தி இவங்க பேசிட்டு இருக்கும் போது பக்கத்திலேயே ஒரு சர்ச் இருக்கும். அந்த சர்ச்சோட ஃபாதர் ஹேகன் வந்து இந்த இடத்துக்கு வருவாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, உன்னோட மாடுகள் இங்க அதிகமா மேயறதுனால அது சாணம் போட்டு இந்த இடத்தையே அசிங்கம் பண்ணிருது, தயவு செஞ்சு இங்க இருந்து கூட்டிட்டு போயிரு அப்படின்னு அவர் சொல்லுவாரு. அண்ட் இது ஒரு பக்கம் இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு இப்ப என்ன தண்டா பண்ணலாம், இருக்கிற கண்டென்ட் ரொம்ப மொக்கையா இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தூரத்துல ஏதோ ஒரு வாய்ஸ் வந்து அவருக்கு கேக்குது. உங்களுக்கு அது கேட்டுதா? இல்ல எனக்கு எதுவுமே கேட்கலையே. இல்ல எனக்கு கேக்குது, இதோ இந்த மரத்துல இருந்து தான் கேக்குது அப்படின்னு அந்த மரத்துக்கிட்ட போறாரு. அண்ட் இந்த மரம் வந்து வேற எதுவுமே இல்ல, நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்தோம் இல்லையா, அதே மரம் தான் இங்க இருக்கு. அந்த மரத்துக்கு கீழே ஒரு சின்ன ஹோல் மாதிரி இருக்கும். அதுல ஏதோ பிரகாசமா ஜொலிக்கிறத அவர் பாக்குறாரு. என்னன்னு அதை எடுத்து பார்த்தா அது வந்து ஒரு பொம்மை. அதுவும் சாதாரணமா இல்ல, இரும்பு சங்கிலியால அந்த பொம்மை வந்து கட்டி போடப்பட்டிருக்கு. அண்ட் பார்க்கவே அது கொஞ்சம் வித்தியாசமாவும் இருக்கு. அதுல வந்து டேட்டே ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கும். February 31st 1845 போட்டிருக்கும். பிப்ரவரியில அப்படி ஒரு தேதியே கிடையாது. இது ஏதாவது பழங்காலத்து பொருளா, இதை வித்து ஏதாவது காசு பார்க்க போறீங்களா என்ன அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்லுவாருன்னா, பழங்காலத்து பொருள் உடஞ்சதுன்னா ஏதோ பேராபத்து வரப்போகுதுன்னு அர்த்தம். ஆனா இந்த பொம்மை நல்லா தானே இருக்கு, இதோ இப்ப பாரு அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணிடுறாருன்னா அந்த பொம்மையை உடைச்சிடுறாரு. அண்ட் என்ன நம்ம ஹீரோட பிளான்னா, இதை வச்சு அவர் ஒரு ஸ்டோரியை கிரியேட் பண்ண போறாரு. அதாவது அந்த ஆள் வந்து அந்த பொம்மையை கண்டுபிடிச்ச மாதிரியும் இவரு வந்து அதை போட்டோ எடுத்து தான் ஆர்டிக்கல்ல அதை பத்தி எழுதுற மாதிரி இருந்தா இவரோட கதையே. இப்ப அதுக்கப்புறமா அந்த நாள் ராத்திரி நம்ம ஹீரோ வந்து அவரோட பொருட்கள் எல்லாம் எடுத்துட்டு திரும்ப அவரோட வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது அவர் வந்து இந்த ஆர்டிக்கலை எப்படியெல்லாம் எழுதலாம், எப்படியெல்லாம் இதை பத்தி நியூஸ் கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கறத வந்து அவர் வந்து பேசிக்கிட்டே போறாரு. அண்ட் இந்த மாதிரி அவர் பேசிக்கிட்டே போகும்போது திடீர்னு என்ன ஆகுதுன்னா, ரோட்டுக்கு நடுவுல ஒரு பொண்ணு வந்து நிப்பா. அவ்வளவுதான், நேரா அந்த வண்டியை கொண்டு போய் ஒரு மரத்துல சொருவிடுவாரு. அண்ட் அந்த வண்டி ரிப்பேர் ஆயிருமா, இப்ப அவரால் எங்கேயுமே நகர முடியாது. அந்த சமயத்துல தான் அந்த ரோட்டுக்கு நடுவால வந்து அந்த பொண்ணை வந்து அவர் பாப்பாரு. அவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டு பின்னாடியே போனா அந்த பொண்ணு நேரா அந்த மரத்துக்கிட்ட போய் மண்டிக்கிட்டு யாரு கூடயே பேசிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. அது மட்டும் இல்லாம அங்க ஏதோ ஒரு உருவமும் இருக்கு. நம்ம ஹீரோ ஒரு மாதிரி கதி கலங்கி நிக்கிறாரு. அந்த பொண்ணு வந்து என்ன சொல்றான்னா, நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கறேன், இந்த உயிர் வந்து உங்களோடதுதான், நீங்க இதை எடுத்துக்கோங்க அப்படின்னு அவ சொல்றா. இவர் போய் அந்த பொண்ணை தொடும்போது அவ ஒரு மாதிரி பயங்கரமான லுக்க கொடுத்துட்டு அப்படியே மயங்கி விழுந்தாரா. உடனே அந்த பொண்ணை கூட்டிட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு வீட்டுக்கு போறாரு. அந்த வீட்டுல யாரு இருக்காருன்னு பார்த்தா ஃபாதர் ஹேகன் தான் இருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த பொண்ணு பேரு வந்து ஆலிஸ். ஆலிஸோட அங்கிள் தான் ஃபாதர் ஹேகன். உள்ள கூட்டிட்டு வந்த உடனே ஹேகன் என்ன பண்றாருன்னா டாக்டர் கேட்ஸ்க்கு வந்து
கால் பண்றாரு. டாக்டர் கேட்ஸ் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்கும்போது இப்ப நான் பரவாயில்ல அப்படின்னு சைகை மூலமா காட்டுறா. என்னன்னு பார்த்தா நம்ம ஆலிஸ்க்கு காதும் கேட்காது பேச்சும் வராது. அண்ட் டாக்டர் கேட்ஸ் கூடயே நம்ம ஹீரோவும் வந்து போறாரு. அவர் வந்து அப்படி போகும்போது கேக்குறாரு, அந்த பொண்ணு வந்து அங்க இருக்கும்போது ஏதோ ஒண்ணு பேசினா. இல்ல, அதுக்கு வாய்ப்பே இல்ல, அந்த பொண்ணாலதான் பேச முடியாதே. நம்ம ஹீரோ வந்து எவ்வளவோ சொல்றாரு, இத பாருங்க நான் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனே உங்களுக்கு வந்து பேடா தான் கொடுத்திருப்பேன், ஆனா உண்மையிலேயே அந்த பொண்ணு வந்து பேசினதை நான் கேட்டேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனா டாக்டர் கேட்ஸ் இத சுத்தமாவே நம்ப மாட்டாங்க. அண்ட் நம்ம ஹீரோவோட வண்டி ரிப்பேர் ஆகுற வரைக்கும் இப்போதைக்கு அவரால் இந்த இடத்த விட்டு போக முடியாது. அதனாலேயே பக்கத்துல இருக்கிற ஒரு ஹோட்டலுக்கு கொண்டு போய் டாக்டர் கேட்ஸ் வந்து நம்ம ஹீரோவை இறக்கி விடுறாங்க. இப்ப அதுக்கப்புறமா அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ வந்து அவரோட ஃப்ரெண்ட் கிட்ட வந்து பேசிட்டு இருப்பாரு. ஏதாவது வேலை இருக்கா, என்கிட்ட கண்டென்ட் ரெடியா இருக்கு, அதாவது நம்ம ஆலெக்ஸ் வந்து வாய் பேச முடியாது இல்லையா, அதையே ஒரு கண்டென்ட்டா மாத்தலான்னு அவர் பிளான் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா எல்லாரும் சர்ச்சுக்கு போவாங்க. இவருமே என்ன பண்றாருன்னா அந்த சர்ச்சுக்கு வந்து போய் பார்க்கலாம் அப்படின்னு போவாரு. அங்க ஆலெக்ஸும் இருப்பா, அவளோட அங்கிள் ஃபாதர் ஹேகனும் இருப்பாரு. அந்த மாதிரி பிரேயர் நடந்துட்டு இருக்கும் போது திடீர்னு அவளுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. அங்கிருந்து எந்திரிச்சு வெளியில நடக்க ஆரம்பிச்சிடறா. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற சின்ன சின்ன குழந்தைங்களுமே அவளை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே போறாங்க. அங்க இருக்கிறவங்க பெரியவங்களுக்கு இங்க என்ன நடக்குதுன்னே தெரியல. நம்ம ஹீரோவும் என்ன பண்றாருன்னா இதுவும் ஒரு கண்டென்ட் தானே, அதனாலே கேமராவை எடுத்துட்டு அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போறாரு. அது மட்டும் இல்லாம இவங்க எல்லாரையும் ஆலிஸ் எங்க கூட்டிட்டு போறான்னு பார்த்தா அந்த மரத்துக்கிட்ட தான் கூட்டிட்டு போறா. அது மட்டும் இல்லாம அந்த மரத்துல ஏதோ ஒரு உருவமும் தெரியுது, அதுவும் நம்ம ஆலிஸோட கண்ணுக்கு மட்டும். அண்ட் அங்க டாக்டர் கேட்ஸுமே இருப்பாங்க. நம்ம ஹீரோவை என்ன பண்றாருன்னா சுத்தி முத்தி அதை வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிறாரு. பயந்து போன ஃபாதர் ஹேகன் ஆலிஸ கூட்டிட்டு அங்கிருந்து போலாம் அப்படின்னு அவளை தொடலாம் அப்படின்னு வரும்போது எங்க ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னு ஆலிஸ் வாய் விட்டு சொல்றா. அங்க இருக்கிறவங்க யாராலையும் இதை நம்பவே முடியல. ஏன் ஆலிஸாலேயே இதை நம்ப முடியலன்னா பாத்துக்கோங்களேன். ஆலிஸ் அப்படி அங்க இருக்கிறவங்க எல்லாத்துக்கிட்டையும் என்ன சொல்றான்னா, இந்த மரத்துல ஒரு லேடி இருக்காங்க, அவங்க நம்ம எல்லார்கிட்டையும் ரொம்பவும் அவசரமா ஒரு விஷயத்த சொல்லணும்னு ஆசைப்படுறாங்க அப்படிங்கறத அவ சொல்றா. அது மட்டும் இல்லாம அவங்க பேரு மேரியாமா, நாளைக்கு எல்லாரையும் திரும்ப அவங்க இந்த இடத்துக்கு வர சொல்லியிருக்காங்க அப்படிங்கறதே அவ சொல்றா. இதை கேட்ட உடனே அங்க இருக்கவங்க எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம், அதாவது ஒரு மிராக்கிள பார்த்த மாதிரி அவங்க எல்லாருமே ஃபீல் பண்றாங்க. அதே சமயம் டாக்டர் கேட்ஸ் ஆலிஸை கூட்டிட்டு போய் தரவோ செக் பண்ணி பார்த்ததுல அவளுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமுமே அவளோட தொண்டையில இல்ல, அவளால நல்லா பேச முடியுதுங்கிறத அவங்க வந்து சொல்றாங்க. இப்ப அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ எடுத்த ஃபுட்டேஜஸ் எல்லாத்தையுமே ஒரு கம்பெனி கிட்ட கொடுத்து அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணாதானே இவருக்கு லாபம். அதனாலேயே அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் கிட்ட இதை பத்தி சொல்றாங்க. இதாவது இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி இருக்கு, அவர் வந்து எவ்வளவோ சொல்றாரு, இது வந்து நார்மலான ஒரு ஹீலிங் ஸ்டோரி கிடையாது, இது இந்த தெய்வ சக்தி எல்லாம் சம்பந்தப்பட்டது அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து இதை நம்புறதாவே இல்ல. அண்ட் இப்ப நம்ம ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அவர் என்ன பண்றாருன்னா பெட்ல போய் படுத்து தூங்கிடுறாரு. அந்த மாதிரி அவர் தூங்கின கொஞ்சம் நேரத்திலேயே அவருக்கு ஒரு கனவு வரும். அதுவும் அந்த கனவுல அந்த மரம், அந்த சர்ச், இவர் உடைச்ச அந்த பொம்மை, இதை எல்லாத்தையுமே காட்டிட்டு இருக்கும் போது அந்த சமயத்துலதான் பக்கத்துல இருக்கிற ஒரு வாய்க்கால்ல இருந்து ஒரு கொடூரமான ஆவி இவரோட மூஞ்சி கிட்ட வந்து நிக்கிற மாதிரி இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு வந்து முழிப்பு வருது. இப்ப அதுக்கப்புறமா எல்லாருமே ஆலிஸ் சொன்ன மாதிரி அடுத்த நாள் காலையில அந்த சர்ச் கிட்ட வந்து அவளுக்காக காத்துட்டு இருக்காங்க. வழக்கம் போல நம்ம ஹீரோவும் எல்லாத்தையும் போட்டோ எடுத்துட்டு இருக்காரு. அதுல நிறைய மக்கள் வந்திருக்கவும் செய்வாங்க. அதுல ஒரு பையனுக்கு நடக்க முடியாம போயிருக்கும். சோ அதையும் இவர் வந்து போட்டோ எடுக்கிறாரு. அங்க வந்த ஒரு சில நேரத்திலேயே ஆலிஸ் வந்து வெளியில வரா. அவ என்ன பண்றான்னு வேக வேகமா அந்த மரத்துக்கிட்ட போய் அந்த மரத்தை அவ தொடுறா. அப்படி தொடும்போதுதான் காட்டுறாங்க அந்த மரத்துல இருக்கிற ஆன்மா இவகிட்ட ஏதோ சொல்ல வருது. அதை கேட்ட உடனே இவ என்ன பண்றான்னா வேக வேகமா அந்த கால் நடக்க முடியாம ஒரு பையன் வீல் சேர்ல வந்திருப்பான் இல்லையா, அவகிட்ட போறா. அந்த பையன் கிட்ட போன உடனே உனக்கு இந்த மிராக்கிள்ஸ் மேல நம்பிக்கை இருக்கா அப்படின்னு கேட்கும்போது இருக்கு அப்படின்னு அவன் சொல்லுவான். சரி அப்பனா என் கையை பிடிச்சு நடக்க ஆரம்பி அப்படின்னு அவன் சொல்றா. இதை கேட்ட உடனே அந்த பையன் என்ன பண்றானா அந்த வீல் சேர்ல இருந்து மெதுவா தான் காலை வந்து எடுத்து கீழே வைக்கிறான். அவங்க அம்மா அப்பாவால இதை நம்பவே முடியல. அது மட்டும் இல்லாம அவ எந்திரிச்சு சராசரி மனுஷங்க மாதிரி அவன் நடக்கவும் செய்யறான். இதை எல்லாத்தையும் பார்த்த மக்கள் பிரமிச்சு போயிடுறாங்க. அண்ட் நம்ம ஹீரோக்கும் கண்ணில் படுறது எல்லாமே லாபம்னு எல்லாத்தையும் ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அங்க கூடி இருக்கிற மக்கள் எல்லாரும் மேரி மேரின்னு கூப்பிட்டு இருக்கும் போது இந்த இடத்துல சர்ச்சில் வந்து பார்த்தா ஒரு சிலையோட கண்ணுல இருந்து ரத்தம் கசியுது. இப்ப அதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னா இந்த விஷயம் எல்லாம் நியூஸ்ல வந்து பரவ ஆரம்பிக்குது. உலகத்துல இருக்கிற நிறைய பேத்துக்கு இந்த விஷயம் தெரியவும் செய்யுது. அதனாலே இத பத்தி இந்த பாதிரியார்களுக்கெல்லாம் ஒரு கம்யூனிட்டி மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த கம்யூனிட்டியோட லீடர் இந்த விஷயத்த பத்தி பேசுறதுக்காக ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ அடுத்த நாள் காலையில வந்து நடத்துவாரு. அதுல எல்லாருமே இருப்பாங்க. நம்ம ஹீரோவும் அதுல கலந்துப்பாரு. அதாவது அதுல வந்து என்ன சொல்றாருன்னா இது வந்து ஒரு மிராக்கிள் தான், ஆனா இது இப்ப நடக்கல, காலம் காலமா ஒவ்வொரு 100 வருஷத்துக்கும் மேரிங்கிற
அப்படிங்கிற பேர்ல நிறைய இடத்துல இந்த மாதிரி மிராக்கிள்ஸ் நடந்துகிட்டு தான் இருக்கு அப்படிங்கறத அவர் சொல்றாரு. அப்பதான் நம்ம ஹீரோ வந்து கேக்குறாரு, இப்ப நீங்க என்னதான் சொல்ல வரீங்க, இந்த மிராக்கிளை நீங்க நம்புறீங்களா அப்படின்னு வந்து கேட்கும்போது, நல்ல கேள்வி, ஆனா நாம இதை முதல்ல சோதிச்சு பார்க்கணும். உண்மையிலேயே அங்க மிராக்கிள் நடந்ததா இல்லையான்னு நமக்கு தெரியாதே, அதை நம்ம கண்ணால பார்த்துதான் அதை வந்து ப்ரூவ் பண்ண முடியும். அதுக்காக நான் ஒருத்தனை வந்து நியமிச்சிருக்கேன். அவர் பேரு வந்து மான்சினர். இந்த ஹீலிங்ஸ் உண்மையா இல்லையா அப்படிங்கறத மான்சிங்கர் வந்து கண்டுபிடிப்பாரு. அண்ட் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது இப்ப அந்த கான்ஃபரன்ஸ்குள்ள நம்ம ஆலிஸ் வந்து உள்ள போறா. அவங்க அங்க வந்த உடனே ஏகப்பட்ட ரிப்போர்ட்டர்ஸ் அவங்கள சுத்தி வளைச்சு பயங்கரமா கேள்வி மேல கேள்வியா கேக்குறாங்க. ஆனா அவங்க எல்லாரையும் விட்டுட்டு நம்ம ஹீரோ கேட்கிற கேள்விக்கு மட்டும் அவங்க பதில் சொல்லுவாங்க. நம்ம ஹீரோ என்ன கேட்பாருன்னா, அந்த லேடி எப்படி இருந்தாங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க ஒரு மாதிரி ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா முதல்ல நீங்க எப்போ அவங்கள பாத்தீங்க அப்படின்னு வந்து கேட்கும்போது, 5 நாளைக்கு முன்னாடி ஃபீல்டுல வந்து நான் பார்த்தேன். நீங்களும் அங்க இருந்தீங்க தானே அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோவும் சிரிக்கிறாரு. அண்ட் இப்ப அப்படியே கட் பண்ணா இங்க நம்ம ஃபாதர் ஹேகனை வந்து காட்டுறாங்க. அவர் வந்து ஒரு மாதிரி ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுது. அண்ட் அது மட்டும் இல்லாம இப்ப இந்த மரத்துல தானே அந்த மேரி இருக்காங்கன்னு ஒரு நியூஸ் பரவிட்டு இருந்திருக்கு. அதனாலேயே அந்த மரத்தை சுத்தியும் இவங்க வந்து ஒரு ஷெட் மாதிரி போட்டு கிட்டத்தட்ட ஒரு மினி சர்ச் ஹால் மாதிரியே அவங்க கிரியேட் பண்றாங்க. அதை பாக்குறதுக்காக ஃபாதர் ஹேகனும் போகும்போது அந்த சமயத்துல தான் கீழே ஒரு விஷயத்த வந்து பாப்பாரு. என்னன்னு பார்த்தா அது வந்து உடைஞ்சு போன பொம்மை. இந்த சமயத்துல தான் காட்டுறாங்க அந்த ஆவி அந்த மரத்துக்கு பின்னாடி ஒரு மாதிரி உக்கிரமா இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுது. அது என்ன பண்ணுதுன்னா ஃபாதர் ஹேகனை அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு வரும்போது அந்த இடத்துக்கு ஒருத்தர் வந்துட்டு போவாரு. அங்க நிறைய பேர் இருக்கிறத பார்த்துட்டு அந்த ஆவியும் அங்க இருந்து போயிடும். அண்ட் நம்ம ஹேகனுக்கு இது வந்து ஒரு சந்தேகத்தை உருவாக்குது. அதனாலே இவர் என்ன பண்றாருன்னா அதை எடுத்துட்டு போறாரு. இப்ப அதுக்கப்புறமா இங்க நம்ம ஹீரோ ஆலிஸை வந்து இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஃபாதர் ஹேகன் வந்து வராரு. அவர் என்ன சொல்றாருன்னா, ஆலிஸ் கொஞ்ச நேரம் நீங்க இருந்து போறியா, நான் அவர்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப முக்கியமான விஷயத்த வந்து அவர் பேசுறாரு. இங்க பாரு, உனக்கு எதெல்லாம் கிடைக்குதோ அது எல்லாத்தையுமே நீ ஸ்டோரியா மாத்திடுற. எங்கெல்லாம் கடவுள் போறாரோ அங்கெல்லாம் அன்ஹோலியும் ஃபாலோ பண்ணிட்டு போகும். அதனால தயவு செஞ்சு இதை கைவிட்டு, எனக்கு என்னமோ இது தப்பா படுது அப்படிங்கறத அவர் சொல்றாரு. இப்ப அதுக்கப்புறமா சர்ச்சை வந்து காட்டுறாங்க. அங்க வந்து பார்த்தா ஃபாதர் ஹேகன், ஆலிஸ், நம்ம ஹீரோ, அப்புறம் அந்த மான்சிங்கரும் அங்கதான் இருக்காப்ல. வாய் பேசவே முடியாத நம்ம ஆலிஸ் இப்போ கடவுள் பாட்டுகளை ரொம்ப அருமையா பாடுறா. மான்சிங்கருக்கும் இது கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்கு, எப்படி இப்படி ஒரு மிராக்கிள் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு. ஃபாதர் ஹேகனுக்கு அவளோட பாட்டு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்ப இந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னா, இவ்வளவு நேரம் நல்லா இருந்த ஹேகன் திடீர்னு மாரடைப்பால கீழே விழுகிறாரு. அவரால் நெஞ்சு வலி தாங்கவே முடியல. இந்த சமயத்துல ஆலிஸ் என்ன பண்றானா, அவளோட கைகளை அவரோட நெஞ்சில வைப்பா. அப்படி வச்ச அடுத்த செகண்டே அவருக்கு இருந்த அந்த வலி தானா போயிருச்சு. திரும்பவும் அவரால் நல்லா மூச்சு விட முடியுது. மான்சிங்கரால இதை நம்பவே முடியல. இப்போ உடனே இவங்க நேரம் எங்க போறாங்கன்னு பார்த்தா டாக்டர் கேட்ஸ் கிட்ட தான் போறாங்க. அவங்க வந்து ஒரு ரிப்போர்ட்டை காட்டுவாங்க. அதாவது ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி அவரோட லங்ஸ் இப்படிதான் இருந்தது. ஆனா ஆலிஸ் கை வச்சதுக்கு அப்புறமா அவரோட லங்ஸ் இப்படி இருக்கு. உள்ள இருந்த எல்லா கசடும் இப்ப வெளியேறிடுச்சு. இப்ப அந்த சமயத்துலதான் நம்ம ஹீரோ இன்னொன்னையும் கேட்பாரு, அந்த கால் ஊனமற்றவன் அவன் இப்ப நடக்க ஆரம்பிச்சிட்டான்ல, அவனோட ரிப்போர்ட்டை செக் பண்ணி பாத்தீங்களா? ஆமா, அதே மாதிரிதான் 6 மாசத்துக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட ட்ரீட்மெண்ட்ல எந்த ஒரு முன்னேற்றமும் இல்ல. ஆனா ஆலிஸ் கிட்ட போன உடனே அவனால இப்ப எந்திரிச்சு நடக்க முடியுது. இப்ப அவனோட ஸ்கூல் ஃபுட்பால் டீம்லயே அவன் ஜாயின் பண்ணிட்டான். நான் சொன்னேன் இல்லையா, இந்த பாதிரியார்களுக்கெல்லாம் ஒரு கம்யூனிட்டி மாதிரி இருக்குமே, அதோட லீடர் கூட இங்கதான் வந்திருப்பாரு. அவர் பேரு வந்து பிஷப். அவருக்கும் ஏதோ ஒரு விஷயம் வந்து ஸ்ட்ரைக் ஆகுது. ஆனா அவர் என்னன்னு வெளியில சொல்ல மாட்டாரு. இப்ப நாட்கள் கடக்க கடக்க ஆலிஸோட புகழ் உலகம் எங்க பரவ ஆரம்பிக்குது. கோடிக்கணக்கான பேர் இந்த பேன்ஃபீல்டுக்கு வர்றதுக்காக அவங்க காத்துட்டு இருக்காங்க. இதை வந்து நியூஸ்ல நம்ம ஹீரோ கேட்டுட்டு இருக்கும் போது அப்பதான் அவரோட ஃப்ரெண்டுக்கு வந்து இவர் ஆல்ரெடி கால் பண்ணிருப்பாங்க இல்லையா, இந்த மாதிரி வேலை கேட்டு, அவங்க கால் பண்றாங்க. அவங்க பேரு வந்து மோனிகா. சோ அவருக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு இந்த விஷயத்த பத்தி பேசுறதுக்காக தான். இப்ப அவ நம்ம ஹீரோட வழிக்கு வந்துட்டா. இதை வந்து சாக்கா பயன்படுத்தி நம்ம ஹீரோ நிறைய சலுகைகளும் கேட்கிறாரு. ஆனா அதுக்கெல்லாம் அவ ஒத்துக்கிற மாதிரி தெரியலனாலும் இது வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி தானே. இந்த ஸ்டோரியை வந்து அவங்க போட்டாங்கன்னா பயங்கரமா அவங்களுக்கு ரீச் கிடைக்கும், நிறைய சம்பாதிக்கவும் செய்யலாம். அது மட்டும் இல்லாம ஆலிஸ் யாருக்குமே அவன் வந்து ரிப்ளை பண்றது இல்ல, நம்ம ஹீரோவை தவிர்த்து. எந்த ஒரு இன்டர்வியூ ஆகட்டும் சரி, நம்ம ஹீரோக்கு மட்டும் தான் வந்து பதில் சொல்றா. அதனாலேயே நம்ம ஹீரோ கேட்ட சலுகைகளை பத்தி நான் கேட்டுட்டு சொல்றேன் அப்படின்னு மோனிகா சொல்லுவாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா அந்த நாள் ராத்திரி சர்ச்ல தன்னந்தனியா ஃபாதர் ஹேகன் வந்து உட்காந்து சிகரெட் பிடிச்சிட்டு இருக்கும் போது அப்பதான் அவர் வந்து ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்ணுவாரு. இவருக்கு பின்னாடி கற்கள் எல்லாம் வச்சு செவுரு அமைச்சிருப்பாங்க இல்லையா, அதுல ஒரு சின்ன கேப் வந்து இருக்கும். அதுல கையை விட்டு பார்க்கும்போது அவருக்கு ஒரு புக்கு கிடைக்குது. அந்த புக்கை பார்த்ததுக்கு அப்புறமா தான் அவருக்கு ஏதோ ஒரு
ஒரு விஷயம் தெரிய வந்த மாதிரி இருக்கு. ஏன்னா இது 1945 சேர்ந்த ஒரு புத்தகம். இத பத்தி அவர் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது யாரோ இவரை வேவு பாக்குற மாதிரி இருக்கு. இப்ப அதே சமயம் இந்த பக்கம் நம்ம ஹீரோவையும் டாக்டர் கேட்ஸையும் காட்டுறாங்க. அவங்க இந்த மாதிரி இத பத்தி எல்லாம் பேசிக்கிட்டே போகும்போது நம்ம ஹீரோக்கு ஏதோ சத்தம் வர்ற மாதிரி அவருக்கு கேக்குது. அண்ட் என்னன்னு அவரும் போய் பார்க்கவும் செய்யறாரு. பார்த்தா அங்க ஒரு சின்ன ஃபார்ம் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு வீடுமே இருக்கு. நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா, இந்த இடத்தை இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்திருக்கேன். நம்ம ஹீரோ கேக்குறாரு, இது சர்ச் ப்ராப்பர்ட்டியா? ஆமா, இது சர்ச் ப்ராப்பர்ட்டி தான். 1800ல சேர்ந்த ஒரு லேடியால தான் இந்த இடத்துக்கு பிரச்சனை. இல்ல புரியல, நீங்க யார சொல்றீங்க? அவங்க 1800ல இருந்தாங்க. 1845யா? டாக்டர் கேட்ஸ்க்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு. உங்களுக்கு எப்படி அது தெரியும்னு அவங்க கேக்குறாங்க. இப்ப அந்த சமயத்துல அந்த வாய்க்கால்ல ஏதோ பபிள்ஸ் வர்ற மாதிரி இருக்கும். அது என்னன்னு அவர் பார்த்துட்டு இருப்பாரு. அந்த மாதிரி அவர் பார்த்துட்டு இருக்கும்போது அவரோட மூஞ்சிக்கு பக்கத்துல ஒரு கொடூரமான உருவம் வந்துட்டு போகும். அதை பார்த்த உடனே அவர் பயப்படலைனாலும் கொஞ்சம் அவரை கண்ட்ரோல் பண்ணிக்கிறாரு. இப்ப அப்படியே திரும்பி பார்த்தா டாக்டர் கேட்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல அந்த உருவம் இருக்கு. அவ்வளவுதான், மனுஷனுக்கு தூக்கி வாரி போட்டுரும். கேட்ஸ்க்கு ஒண்ணுமே புரியல, என்ன ஆச்சுன்னு அவங்க கேக்குறாங்க. நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா, நம்ம ஹேகன் கிட்ட எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் பேசியாகணும். இங்க நடந்த ஏதோ ஒரு விஷயம் தான் அந்த சர்ச்சோட கனெக்ட் ஆயிருக்கு. அண்ட் அதே சமயம் சர்ச்ல நம்ம ஹேகனையுமே காட்டுறாங்க. அவரால சுத்தமா முடியல. அவர் எதையோ பார்த்து பயந்த மாதிரி தெரியுது. இப்ப அந்த சமயத்துல அங்க ஏதோ ஒரு சத்தமுமே கேட்கும். அவர் பயந்துகிட்டே அது என்னன்னு பாக்கலான்னு போகும்போது அங்க பியானோ வாசிக்கிற சத்தமுமே கேட்கும். இவரோ என்னடா அது அப்படின்னு போய் பார்த்தா அந்த இடத்துல அதே உருவம் கழுத்துல தூக்கு கயிறோட நின்னுட்டு இருக்கு. இத பார்த்த உடனே அவருக்கு தூக்கி வாரி போட்டுரும். அந்த ஆன்மா என்ன சொல்லுதுன்னா, தேவையில்லாம இந்த விஷயத்துல நீ ரொம்ப மூக்க நினைச்சிட்ட, நீ என்னோட வளர்ச்சியை கெடுக்கணும்னு பாக்குற, அதனால நான் உனக்கு இப்பவே முடிவு கட்டுறேன் அப்படின்னு சொல்லி அது என்ன பண்ணுதுன்னா ஃபாதர் ஹேகனை அட்டாக் பண்ணிரும். இப்ப அடுத்த செகண்டே நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா வேக வேகமா சர்ச்சுக்கு வருவாரு. சர்ச்சுக்குள்ள பார்த்தா அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஃபாதர் ஹேகன் கூப்பிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு சின்ன ரூம்ல லைட் மினி மினி எரியும். அது என்னன்னு அவர் போய் பார்க்கும்போது அங்க எதுவுமே இருக்காது. ஆனா திரும்பி பார்த்தா ஃபாதர் ஹேகன் கழுத்துல தூக்கு கயிறோட அந்த இடத்துல இறந்து கிடக்குறாரு. அதுவும் அவரோட கண்ணெல்லாம் ஒரு மாதிரி ரத்தம் கசிஞ்ச நிலைமையில ரொம்பவும் கொடூரமா இறந்து கிடக்குறாரு. நம்ம ஹீரோவால இத நம்பவே முடியல. இப்ப அதுக்கப்புறமா ஒரு ஆம்புலன்ஸ் ஹேகனோட டெட் பாடியை எடுத்துட்டு போகுது. அந்த இடத்துல பிஷப்புமே இருப்பாரு. ஆனா இத பத்தி நம்ம ஹீரோ ஒரு வார்த்தை கூட பேசல. சோ இத பத்தி அடுத்த நாள் நம்ம ஹீரோ ஆலிஸ இன்டர்வியூ எடுக்கும் போது அவ அவளோட அங்கிள் கூட இருந்தது, அந்த பாஸ்ட், இது எல்லாத்தையுமே அவ பேசுவா. ஆனா கடைசியா ஒரு விஷயம் நம்ம ஹீரோவை பார்த்து சொல்லுவா. அது என்னன்னா, நீங்க மேரிய முழுசா நம்பணும், அவங்கள சந்தேகப்படாதீங்க, சந்தேகப்பட்டீங்கன்னா உங்களுக்கு தான் ஆபத்து அப்படிங்கறத அவ சொல்லுவா. சந்தேகங்கிறது அழிவின் பாதை அப்படின்னு அவ சொல்லுவா. இப்ப நம்ம ஹீரோக்கு இதெல்லாம் கேட்டு என்ன பண்றதுன்னே தெரியல. திரும்ப அவர் என்ன பண்றாருன்னா அவரோட ரூம்க்கு திரும்பவும் போறாரு. அந்த மாதிரி அவர் போகும்போது பின்னாடி ஏதோ ஒரு சத்தம் கேட்கிற மாதிரி இருக்கும். என்னன்னு திரும்பி பார்த்தா அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. சரின்னா அவருமே என்ன பண்றாருன்னா அவரோட ரூம்க்கு போறாரு. ஆனா அந்த மாதிரி போகும்போது இப்ப என்ன ஆகுதுன்னா அவரோட பேரை யாரோ கூப்பிடுறாங்க. திரும்பி பார்த்தா அதே மாதிரியான ஒரு உருவம் அந்த இடத்துல நின்னுட்டு இருக்கு. திடீர்னு பார்த்தா அதை காணோம். சரின்னா அவருமே என்ன பண்றாருன்னா அவரோட ரூம்குள்ள போயிடுறாரு. ரூம்குள்ள போய் டிவியை போட்டா எங்க பார்த்தாலுமே இந்த ஆலிஸோட நியூஸ் தான் பரவிட்டு இருக்கு. ஒருத்தர் என்னடானா எனக்கு கண் பார்வையே இல்லங்கிறான். திடீர்னு ஆலிஸ் கிட்ட வந்ததுக்கு அப்புறம் எனக்கு கண் திரும்பவும் கிடைச்சிருச்சுங்கிறான். இதை எல்லாத்தையும் கேட்டு கேட்டு நம்ம ஹீரோக்கே ஒரு மாதிரி சலிப்பாயிரும். அதுக்கப்புறமா அவர் என்ன பண்ணுவாருன்னா சரின்னு ஆலிஸ இன்னைக்கு இன்டர்வியூ பண்ணிருப்பாரு இல்லையா, அதை பிளே பண்ணி பாக்குறாரு. அந்த மாதிரி பிளே பண்ணி பார்க்கும்போது அந்த இன்டர்வியூ நல்லா தான் போயிட்டு இருக்கும். ஆனா ஒரு கட்டத்துல அந்த ஃப்ரேம்ல ஒரு கிளிச் இருக்கிறத அவர் கவனிக்கிறாரு. அது என்ன கிளிச்சா இருக்கும் அப்படின்னு அவர் ரொம்ப ஜூம் பண்ணி பார்க்கும்போது அந்த ஃப்ரேமை அவர் பிளே பண்ணாமலே அதுவா பிளே ஆகி அதுல இருந்து ஒரு உருவம் இவரை பயங்கரமா பயன்படுத்திடும். இப்ப அப்படியே கட் பண்ண அடுத்த நாள் காலையில வேக வேகமா நம்ம ஹீரோ டாக்டர் கேட்ஸ போய் மீட் பண்றாரு. டாக்டர் கேட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, என்னால இதை நம்பவே முடியல, ஃபாதர் ஹேகன் எதுக்காக இப்படி பண்ணணும்னு அவங்க கேக்குறாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு ஃபாதர் ஹேகன் இதை பண்ணிருக்க மாட்டாரு, இதுல வேற ஏதோ சம்பந்தப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றாரு. கேட்ஸுக்கு ஒண்ணுமே புரியல. இந்த சர்ச் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்கும்போது டாக்டர் கேட்ஸ் அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இருக்கிற இடத்துக்கு அவங்கள கூட்டிட்டு போறாங்க. அதே சமயம் இங்க சர்ச்ல பார்த்தா ஃபாதர் ஹேகனுக்கு இறுதி அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க. அங்க மான்சிங்னரும் இருக்காரு, ஆலிஸும் இருக்கா. அந்த மாதிரி அந்த இடத்துக்கு பார்க்கும்போது அந்த இடத்த பார்க்கவே ரொம்ப பயங்கரமா இருக்கும். ஏன்னா ரொம்ப பாலடைஞ்ச இடம் தானே அது. அதுலதான் இந்த சர்ச் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையுமே வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 1-2 சிலைகளும் அங்க இருக்கும். அது எல்லாத்தையுமே துணியால போத்தப்பட்டிருக்கும். அப்படி அந்த சர்ச் ரெக்கார்ட்ஸ் தேடும் போது ஃபாதர் ஹேகனுக்கு ஒரு புத்தகம் கிடைச்சிருக்கும் இல்லையா,
இல்லையா, அதே புத்தகம் இப்ப நம்ம ஹீரோ கைக்கு கிடைக்குது. உடனே அதை என்ன பண்றாங்கன்னா டாக்டர் கேட்ஸ் கையில கொடுத்து அதை காட்டுறாரு. அது மட்டும் இல்லாம அங்க ஒன்னு ரெண்டு போட்டோஸ்மே இருக்கும். அந்த போட்டோஸ் நிறைய விஷயங்களை அவருக்கு மறைமுகமா சொல்ல வருது. டாக்டர் கேட்ஸ் அதை படிக்கும் போது என்ன தெரிய வருதுன்னா, அப்போ 1845ல இருந்த ஒரு ஃபாதர் மேரி அப்படிங்கிற ஒரு பொண்ணை வந்து ஒரு பொம்மைக்குள்ள அடைக்க முயற்சி பண்ணியிருக்காரு. அப்படி அவர் முயற்சி பண்ணி அதை அடைக்கவும் செஞ்சிருக்காரு. இப்ப தெரியுதா, மேரிங்கிறது கடவுள் கிடையாது, அது அந்த ஆன்மா தான். அப்படி அவங்க படிக்க படிக்க என்ன விஷயங்கள் தெரிய வருதுன்னா, அப்ப அந்த காலகட்டத்துல வாழ்ந்த அந்த மேரியுமே மிராக்கிள்ஸ பண்ணிக்கிட்டு தான் இருந்தா. அது மட்டும் இல்லாம யாராவது அவளை சேலஞ்ச் பண்ணா அவங்களுக்கு மரணம் தான் கிடைக்கும் அப்படிங்கறதே அதுல எழுதியிருக்காங்க. சோ அதை படிக்க படிக்க நம்ம ஸ்டார்டிங் சீன்ல பார்த்திருப்போமே, அந்த மேரிய வந்து கட்டி போட்டு அவ முகத்துல ஒரு முகமுடிய போட்டு அடிச்சு அவளை ரொம்ப சித்திரவதைப்படுத்தி அவளோட ஆன்மாவை அந்த பொம்மைக்குள்ள அடிச்சிருப்பாங்க இல்லையா, அது எல்லாத்தையுமே இதுல வந்து எழுதியிருப்பாங்க. இப்ப அதே சமயம் இந்த பக்கம் சர்ச்ல வந்து இவங்க எல்லாருமே ஃபாதர் ஹேகனுக்கு இறுதி அஞ்சலி செலுத்திட்டு இருக்கும் போது ஆலிஸ் திடீர்னு முன்னாடி எந்திரிச்சு வந்து இந்த மாதிரி மேரி என் கூட பேசினாங்க. அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு ஒரு பெரிய விஷயம் நடக்க போகுது, எல்லாருமே அந்த மரத்துக்கிட்ட வந்துருங்க அப்படிங்கறது அவ சொல்றா. நம்ம பசங்க அந்த புத்தகத்தை படிச்சுக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ கைக்கு அந்த பொம்மையுமே கிடைக்குது. அண்ட் இதெல்லாம் வச்சு நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா, ஃபாதர் ஹேகன் கைக்கு இந்த புத்தகமும் இந்த பொம்மையும் கிடைச்சிருக்கு, அவருக்கு எல்லா உண்மையுமே தெரிஞ்சிருக்கு, அதனாலதான் மேரி அவரை கொன்றிருக்கா அப்படிங்கறதே அவர் சொல்றாரு. ஃபாதர் ஹேகன் என்கிட்ட இதை முன்னாடியே சொல்லியிருக்காரு, எங்க எல்லாம் நல்லது இருக்கும் அங்க எல்லாமே அன்ஹோலியும் இருக்கும். அந்த மேரி தன்னை ஒரு வெர்ஜின் மேரியா காட்டிக்கிறா, அந்த மாதிரி மக்களை ஏமாத்தி தீய வேலைகளை பண்றா அப்படிங்கிற விஷயத்த நம்ம ஹீரோ சொன்ன உடனே இந்த பக்கம் இந்த மேரி ஆன்மா இருக்கு இல்லையா, நம்ம ஹீரோக்கு இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே அவங்கள அட்டாக் பண்றதுக்காக அங்க போகுது. இந்த மாதிரி இவங்க படிச்சுட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோக்கு அந்த மூடப்பட்ட சிலைகள்ல ஏதோ ஒண்ணு அசைற மாதிரி அவருக்கு தெரியும். இவரும் என்னடா அப்படின்னு போய் பார்த்தா அதுல இருக்கிறது சாதாரண ஒரு ஜீசஸோட சிலை தான். நல்ல வேலை எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லி அவர் லைட்டா சிரிக்கும் போது இப்ப என்ன ஆகுதுன்னா, பக்கத்துல இருக்கிற ஒரு துணி விலகி அதுல இருந்து அந்த ஆன்மா வெளியில வந்து நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண பாக்குது. ஆனா அதுல இருந்து இவங்க ரெண்டு பேருமே எப்படியோ தப்பிச்சு ஒரு வழியா அந்த இடத்த விட்டு வெளியில வராங்க. சொல்ல போனா நூல் இலையில அது கிட்ட இருந்து இவங்க ரெண்டு பேருமே தப்பிச்சிருப்பாங்க. இப்ப இவங்களுக்கு தெரிஞ்ச இந்த விஷயத்த ஆலிஸ் கிட்ட சொல்றதுக்காக போனா அந்த சர்ச் கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க எல்லாருமே அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. இப்ப நம்ம பசங்களுக்கு வேற வழியே இல்ல, எப்படியாவது அங்க போய் ஆலிஸ் கிட்ட இந்த விஷயத்த சொல்லிதான் ஆகணும். அதனாலே கார்ல வந்து இவங்க போயிட்டு இருக்கும் போது இவரு வந்து வேலை கேட்டிருப்பாரு இல்லையா மோனிகா, அவங்க வந்து கால் பண்ணிருப்பாங்க. அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி நீ கேட்ட எல்லா டீல்ஸ்க்குமே நாங்க ஓகே சொல்றோம், ஆனா நீ எங்களுக்காக ஆலிஸோட ஒரு இன்டர்வியூவை அரேஞ்ச் பண்ணணும், அதை எல்லாத்தையும் நாங்க ஷூட் பண்ணுவோம், அதை டெலிகாஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லும்போது, இங்க பாரு மோனிகா, இது வரைக்கும் நான் எல்லாமே தப்பா புரிஞ்சிட்டு இருந்தேன், ஆனா இப்பதான் சரியா புரிஞ்சிருக்கேன், இது வந்து நல்லதுக்கு இல்ல, அது வந்து வெர்ஜின் மேரியே கிடையாது, அது ஒரு தீய சக்தி அப்படிங்கறத சொல்லி அவர் என்ன பண்றாருன்னா போனை கட் பண்றாரு. அங்க இருந்து நேரா வேக வேகமா அந்த கம்யூனிட்டி இருக்கிற இடத்துக்கு வந்த உடனே அந்த புத்தகத்தையும் அந்த பொம்மையை எடுத்துட்டு போய் நேரா பிஷப் கிட்ட கொண்டு போய் காட்டுறாரு. அவர்கிட்ட போய் அதுல என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே தெளிவா சொல்லும்போது அவரு வந்து பதட்டமே படாம, இந்த விஷயம் எல்லாமே எங்களுக்கு முன்னாடியே தெரியும், நாங்க தான் இதை மறைச்சு வச்சிருந்தோம் அப்படின்னு அசால்ட்டா சொல்றாரு. அண்ட் இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, பிஷப்புமே இதை வச்சு கேம் ஆடுறாருன்னு நம்ம ஹீரோ நல்லாவே புரிஞ்சுக்கிறாரு. அதனால இது வேலைக்காகாதுன்னு அங்க இருந்து கிளம்பவும் செய்யறாரு. அண்ட் இப்ப அதே சமயம் இங்க நம்ம டாக்டர் கேட்ஸ் ஹீரோக்கு கால் பண்ணி, நான் உங்களை சீக்கிரமா பார்த்தே ஆகணும், எனக்கு வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா, நான் இப்ப ஒரு முக்கியமான இடத்துல இருக்கேன். அதுல வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு, அதாவது மேரியோட ஃபைனல் கன்ஃபெஷன். மேரி தூக்குல மாட்டுறதுக்கு முன்னாடி அவ பிரெக்னென்ட்டா இருந்திருக்கா, அது மட்டும் இல்லாம அவளுக்கு குழந்தையும் பிறந்திருக்கு, அந்த குழந்தை ஒரு பையன், அந்த பையனோட பேரு நிக்கோலஸ் பேஜெட். இந்த மாதிரி இவர் சொல்லும் போது இப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த மானிட்டர் அப்படியே உருகி போகுது. அது மட்டும் இல்லாம அந்த லைப்ரரியில ஒரு சிலை இருக்கும், அந்த சிலை கொஞ்சம் கொஞ்சமா உடைஞ்சிட்டு இருக்கு. என்னடா அது அப்படின்னு கிட்ட போய் பார்த்தா அந்த சிலை மொத்தமா உடைஞ்சு அதுக்குள்ள இருந்த அந்த மேரி வெளியில வந்து நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணலான்னு வருது. நம்ம ஹீரோவும் என்ன பண்றாருன்னா, டேபிள் எல்லாம் தூக்கி போட்டு அதுகிட்ட இருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தா அது விடுற மாதிரியே தெரியல. இப்போ ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோ வசமா மாட்டிப்பாரு. அது நம்ம ஹீரோவை கொலை பண்ணலாம் அப்படின்னு வரும்போது பின்னாடி இருந்து வந்த நம்ம மோசிங்னர் அவர்கிட்ட இருக்கிற பைபிளை வச்சு அதை கட்டுப்படுத்துறாரு. ஆனா ஒரு கட்டத்துல அந்த பைபிள்ல இருக்கிற எல்லா எழுத்துக்களும் அழுகி போகும்போது அவருக்கு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. ஆனா இருந்தாலும் விடாம அவர் மந்திரங்களை உச்சரிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்துல அதை தாங்க முடியாம அந்த ஆவி அங்கிருந்து ஓடி போயிடும். நம்ம ஹீரோ சொல்றாரு, இப்பவாது என்ன நம்புறீங்களா, நான் சொன்னது எல்லாமே உண்மைங்கிறது. ஆலிஸ் வந்து ஆபத்துல இருக்கா அப்படின்னு சொல்லும் போது எல்லாருமே ஆபத்துல இருக்காங்க. இன்னைக்கு நடக்க போற சர்வீஸ் எல்லாருமே ஆலிஸ் கிட்ட பேச போறாங்க, எல்லாருமே மேரி மேல நம்பிக்கை வைக்க போறாங்க, சாத்தான் மேல நம்பிக்கை வைக்க கூடாது, அப்படி நம்பிக்கை வச்சா அது உண்மையிலேயே ஒரு பேராபத்தை உண்டாக்கும் அப்படிங்கறத அவர் சொல்றாரு. இப்ப அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் அந்த ஈவென்ட் நடக்கிற இடத்துல பயங்கரமான கூட்டம் இருக்கு. எங்க
பார்த்தாலும் இந்த மேரியோட ப்ராடக்ட்ஸாவே இருக்கு. இது வந்து ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும்போது உடனே நம்ம பசங்க 3 பேரும் வேக வேகமா சர்ச்சுக்கு வராங்க. அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா திரும்பவும் அந்த பொம்மையை சீரமைச்சு அந்த மேரி ஆன்மாவை இதுக்குள்ள அடைக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்றாங்க. அதே சமயம் இந்த பக்கம் வந்து பார்த்தா அந்த மரத்துக்கிட்ட ஒரு ஷெட் மாதிரி போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு நிறைய பேர் கூடுறாங்க. அந்த மாதிரி அவங்க வந்து ரிச்சுவல் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி தீக்குச்சியை வந்து பத்த வைக்கும் போது அந்த தீக்குச்சி அணைஞ்சு போகுது. திரும்பவும் என்ன பண்றாருன்னா அதை பத்த வைக்கிறாரு, அது அணைஞ்சு போகுது. ஆனா இந்த தாட்டி பத்த வைக்கும் போது அது என்ன ஆகுதுன்னா வேக வேகமா பத்தி அங்க இருக்கிற சிலுவையே எரிஞ்சு போயிடும். அது மட்டும் இல்லாம அந்த சிலுவை வானத்துல பறந்து அது என்ன பண்ணுதுன்னா மோசிங்னரோட நெஞ்சிலேயே போய் சொருவுது. அவ்வளவுதான், அந்த இடத்திலே அவர் இறந்து போயிடுறாரு. இதை பார்த்த உடனே நம்ம பசங்க 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா வேக வேகமா பயந்து போய் சர்ச்சை விட்டு வெளியில வராங்க. இப்ப அவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அது மட்டும் இல்லாம அங்க கூட்டம் வேற அதிகரிச்சிடும். இப்ப நம்மளால எதுவுமே பண்ண முடியாதே அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு ஒரே வழி இருக்கு, அது சந்தேகம். மத்தவங்க அவளை நம்புறதை விட்டுட்டாங்கன்னா அவ தன்னால இங்க இருந்து போயிருவா அப்படிங்கறத அவர் சொல்லி 2 பேருமே என்ன பண்றாங்கன்னா வேக வேகமா அங்க போறாங்க. அதே மாதிரி இந்த பக்கம் ஆலிஸ் வந்து அங்க இருக்கவங்க எல்லார்கிட்டயுமே என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு மிராக்கிள்ஸ் மேல நம்பிக்கை இருக்கா? அப்படி இருக்குன்னா மேரியை நம்புங்க. மேரி உங்களுக்கு எல்லாத்தையுமே செய்வாங்க. அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு விஷயம் தான், உங்களோட சோல்ஸை நீங்க மேரிக்கு அர்ப்பணிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா நாங்க அர்ப்பணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அங்க இருந்து எந்திரிச்சு நிக்கிறாங்க. இப்ப அந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னா அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோ அந்த மிராக்கிள்ஸ் எல்லாமே ஃபேக்கான ஒண்ணு அப்படிங்கறத அவர் சொல்றாரு. அந்த சமயத்துல ஆலிஸ்க்கு ஒரு குரல் கேட்கும், அதுவும் மேரியோட குரல். அதுல மேரி என்ன சொல்றான்னா, நீ இப்பவே ஆரம்பி, அவனை விடாத, அவனை பேச விடாத அப்படிங்கறத அது சொல்லும். ஆனா நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா இது எல்லாமே போலியான ஒண்ணு, இது நான் உருவாக்குனது, இல்ல அவங்க என்னோட பையனை கியூர் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டார்டிங்ல பாத்துருப்போமே கால் ஊனமற்ற பையன் நடந்திருப்பானே, அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து சொல்லும் போது இங்க பாருங்கம்மா, உங்க பையன் நடந்ததுக்கு காரணம் மேரி கிடையாது, அது உங்களோட பையனோட நம்பிக்கை தான், அவன் நம்பினாலதான் அவனால நடக்க முடிஞ்சது அப்படிங்கறத அவர் சொல்றாரு. இங்க பாரு ஆலிஸ், மேரி சொல்றத கேட்காத, அவன் உன்னை கட்டுப்படுத்த பாக்குறா, அதனால அதுல இருந்து வெளியில வா அப்படின்னு சொல்லி அவரு கிட்ட போய் எல்லா உண்மையும் அவர் போட்டு உடைக்கிறாரு அந்த இடத்துல. இதை கேட்ட உடனே ஆலிஸ் என்ன சொல்றான்னா, ஃபென் சொல்றதுக்கு எல்லாமே உண்மைதான் அப்படின்னு சொன்ன உடனே பின்னாடி இருக்கிற மரம் தீ பிடிச்சி எரிய ஆரம்பிச்சிடும். அது எரியறது மட்டும் இல்லாம அந்த இடமே பத்திக்கிட்டு எரிய ஆரம்பிச்சிடும். எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா வேக வேகமா அந்த இடத்த விட்டு போறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த கால் ஊனமற்ற பையன் நடக்க ஆரம்பிச்சிருப்பான் இல்லையா, திரும்பவும் அவன் என்ன ஆகுறான்னா கால் நடக்க முடியாம போய் அந்த இடத்துல விழுந்துருவான். இப்ப எல்லாரும் அங்கிருந்து போனதுக்கு அப்புறமா என்ன ஆகுதுன்னா அந்த எரிஞ்ச நெருப்புல இருந்து அந்த மேரிங்கிற ஆன்மா வெளியில வருது. அது வந்த உடனே அதோட முகமுடிய கழட்டும் பாருங்க, ரொம்ப கொடூரமா இருக்கும் அதோட முகம். பக்கத்துல இந்த பிஷப் என்ன பண்றாருன்னா சிலுவையை எடுத்து அது கிட்ட காட்டும் போது அது வந்து பிஷப்ப ஒரே அடிதான், அந்த இடத்துலயே அந்த ஆளு மண்ணோட மண்ணா போயிடுவான். அது மட்டும் இல்லாம அந்த ஆன்மா என்ன பண்ணுதுன்னா வேக வேகமா நம்ம பசங்களே அட்டாக் பண்ணுது. நம்ம பசங்க அங்கிருந்து எப்படி எல்லாமோ தப்பிக்கலான்னு ட்ரை பண்ணுவாங்க. ஆனா நம்ம ஹீரோக்கு கால்லயே அடிபட்டுரும் அதால. இப்ப என்னதாண்டா பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஆன்மா நம்ம ஹீரோவா அந்த இடத்துலயே கொலை பண்ணலாம் அப்படின்னு வரும்போது இத பார்த்த ஆலிஸ் தான் உயிரை பணையம் வச்சு நம்ம ஹீரோ வந்து காப்பாத்துறா. அந்த மாதிரி அந்த ஆன்மா ஆலிஸ கொன்ன உடனே அந்த மேரிக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, அது அந்த இடத்துலயே அழிஞ்சு போயிடும். ஆக்சுவலி மேரி வந்து ஆலிஸ வச்சுதான் அவ வந்து எல்லா விஷயத்தையும் செய்யலான்னு பார்த்திருப்பா. ஆனா இப்ப ஆலிஸையே கொன்னனால அவளுக்கு இந்த இடத்துல எக்ஸிஸ்டன்ஸ்ங்கிறது கிடையவே கிடையாது. அதனாலேயே அவ அந்த இடத்துல மண்ணோட மண்ணா போயிடுறா. நம்ம ஹீரோ வந்து பார்க்கும்போது ஆலிஸ் மூச்சு பேச்சு இல்லாம இருக்கா. லிட்டரலி அவ அந்த இடத்துல இறந்து போயிட்டா. ஆனா நம்ம ஹீரோ வந்து இத வந்து இதோட விடாம கடவுள்கிட்ட முதல் முறையா அவர் வந்து மன்றாடி வேண்டுறாரு, நான் உங்ககிட்ட எதையுமே நான் வேண்டதில்ல, ஆனா இந்த தடவை நான் வேண்டேன், ஆலிஸ திரும்ப வாழ விடுங்க அப்படின்னு அவரு கெஞ்சி கேட்கும் போது ஆலிஸ்க்கு உயிர் வருது. அண்ட் இது அவரால் நம்பவே முடியல. இப்ப அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் காலையில நம்ம பசங்க 3 பேருமே ஃபாதர் ஹேகனோட கல்லறைக்கு அஞ்சலி செலுத்துறாங்க. அண்ட் இனிமேல் அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல, இனி அவங்களோட வாழ்க்கையில எல்லாமே நிம்மதியா இருக்கும். அண்ட் இப்படி ஒரு ஹாப்பி எண்டிங்கோட இந்த படம் வந்து முடிவடையுது. அண்ட் இந்த மாதிரியான மூவிஸ் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோல மீண்டும் சந்திக்கலாம்.